இவரையெல்லாம் நாட்டுல முதலமைச்சரா வச்சுக்கிட்டு என்னத்தை சாதிக்க போறிய? எது விடியலாட்சி? பட்ட பகலிலே ஒரு பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுவது விடியலாட்சியா? இது விடியலாட்சியா? எப்படி ஒருத்தர் ஒரு கோழிப்படைக்கு தைரியம் வருது? எப்படி போய் அவன் ஒரு சிசிடிவி இருக்கு, சென்னையினுடைய பிரைம் டவுன், அது எப்படி துணிச்சல் வருது? 32 நாட்கள்ல எங்களுடைய அண்ணன் கன்னியாகுமரியில் இந்த தக்கலை மாவட்ட செயலாளர் சேவியர் குமாரை படுகொலை செய்த அந்த குற்றவாளிகளை 32 நாள்ல நீ விடுதலை செஞ்சதால் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி கொள்ளுக்கான தைரியம் அவனுக்கு வருது. நீ அந்த குற்றவாளிய 32 குண்டாஸ்ல ஒரு போர்டுன்னு ஒண்ணு இருக்குங்க, அறிவுரை கழகம்னு. அது அறிவுரை கழகமா இல்ல எங்களை போன்றவர்களுக்கு சொன்ன வழக்கு போட்டுருவாங்க. வழக்கெல்லாம் இப்போ ஒன்றும் பெரிய இது இல்லை, எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி உதிர்ற மயிருக்கு சமமாக போயிருச்சு, அது வேற. ஆனாலும் எதுக்கு அந்த குண்டாஸ் போர்டு? நான் கைது செய்யப்பட்ட பொழுது குண்டாஸ் போர்டுக்கு என்னை கொண்டு போறாங்க, கொண்டு போகணும். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி, ஜனவரி 2ஆம் தேதி குண்டாஸ், 24ஆம் தேதி குண்டாஸ் போர்டு. எவ்வளவு தொடை நடுங்கி அரசாங்கமா இருந்திருந்தா 22ஆம் தேதி வரைக்கும் குண்டாஸ் போர்டுக்கு கூட்டு போறான். 26ஆம் தேதிக்கு எனக்கு பிறகு வருகிற நம்பருக்கு கூட்டு போறான். என்னைய மட்டும் கூட்டு போல. ஏண்டா சீமான் தம்பிய பார்த்தா டவுசர்ல மூத்திரம் போற இந்த அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? 24ஆம் தேதி குண்டாஸுக்கு போனா எப்படி அவன் ப்ரிப்பரா இருப்பான்? மானங்கட்ட கேள்விய இந்த அரசாங்கத்தோட நல்லா கொதிச்சு போயிருந்தேன் கேட்பான் அப்படின்னு பயந்துகிட்டு என்னைய கூட்டு போகாம என் சார்பா ரெப்ரசன்டேட்டிவ் யார் எங்க ஐயா சேவியர் பெலிக்ஸும் கேம்பிள் செல்வாவும் எங்க மனைவி மாதரசியை தயார் பண்ணி அனுப்புறாங்க. அது பாவம் பிள்ளை என்ன பண்ணும், ஃபெயில் கொடுத்திருக்கேன், அப்பெல்லாம் கொடுக்க முடியுமா? அவர் நாட்டுடைய முதலமைச்சரே ஏத்து பேசிட்டாரு, அப்ப முதலமைச்சரை ஏத்து பேசக்கூடாதா? இடிப்பாரா இல்ல ஏமாறா மன்னன் கிடப்பார் இலானும் கெடும் என்று வள்ளுவன் சொல்றான். முதலமைச்சர்லாம் வானத்திலிருந்து பிறந்து வந்தாரா இல்ல பிறக்கும் போதே முதலமைச்சரா? முதலமைச்சர் யாரும் பேசக்கூடாதா? சவுக்கு சங்கர் பேசினா குண்டாசு, கல்யாண் ராமன் பேசினா குண்டாசு, கிஷோர் கேசாமி பேசினா குண்டாசு, துரைமுருகன் பேசினா குண்டாசு, இடுமான கார்த்திக் பேசினா குண்டாசு, போனாச்சு யாரு பேசினாலும் குண்டாசு. ஆனால் கூலிக்கு கொலை செஞ்சவனை குண்டாசுல போட மாட்டாங்க, கள்ளச்சாராயம் காட்சி வித்தவனை குண்டாசுல போட மாட்டாங்க. ஏன்? காட்சி வித்தவன் பூரா அவன் ஆளுக. கொன்னவன் திமுக காரனா இருந்தா செத்தவன் மேல இழிவுபடுத்து. இதான் திமுக கழக ஹைனாக்களுடைய ஃபார்முலா. கொன்னவன் திமுக காரனா இருந்தா செத்தவனை அசிங்கப்படுத்து. இப்ப ஆம்ஸ்ட்ராங் அசிங்கப்படுத்துறாங்க. அவருடைய அரசியலைகளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் 1500 வழக்கறிஞர்களை படிக்க வைத்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஆம்ஸ்ட்ராங் படிக்க வச்சிருக்காரு. சாதியை வைத்து பிழைக்கிற தலைவருக்கு மத்தியிலே அந்த சாதிய சமூகத்திற்காக ஏதோ